தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளிலும் ஆசிரும் நிலை பெற்று வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள்: விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு உயிர் அளிக்கிறது, வாழ்வை வளமாக்குகின்றது. அர்த்தமுள்ள வாழ்வை வாழவும், உண்மையுள்ள வாழ்வை வாழவும், இறை உறவோடு வாழவும், இறை அன்போடு வாழ்ந்து எல்லோரையும் அன்பு செய்து நேசித்து எல்லோரையும் ஓர்குலமாக வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிலே விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் இறை வார்த்தைக்கு மதிப்பளிப்பதில்லை, இறை வார்த்தையை அர்த்தத்தோடு வாசிப்பதில்லை, இறை வார்த்தையை பக்தியோடு வாசிப்பதில்லை, இறை வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, இறை வார்த்தையோடு நாங்கள் வாழ எங்களை நாங்கள் இட்டுச் செல்லுவதில்லை, இறை வார்த்தையை எடுத்து வாசிப்பதற்கு நாங்கள் விரும்புவதில்லை, இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்வை வாழ்வாக்கி இறைவனுடைய வழியிலே செல்ல நாங்கள் விரும்புவதில்லை. இவ்வாறான நிலைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு தாகம் கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றார் என்ற நிலையினை, என்ற அர்த்தத்தினை, என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நாங்களும் இறைவனை முழுமையாக அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். இறை வார்த்தையை கையில் எடுப்போம், மன உறுதியோடு வாசிப்போம், அர்த்தத்தோடு வாசிப்போம். இறைவனுடைய வழியிலே செல்வதற்கு எங்களை நாங்கள் இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய வழியிலே விட்டு செல்லுவோம். அன்னைமரி மூலமாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயற்படும் உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற முற்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி அனைவரையும் நுழைவாக ஆசீர்வதிப்பாராக.